யாதுமுறை யாவரும் கேளீர் என்ன உலக மக்களை ஒன்றிணைந்து உருவாக்கிய உறவுகளாகிய உயர்சிந்தனை மிக்கது புறநானூறு. அஃது உரிமைக்கு உறவுகோல் ஒன்றுவது பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் எனத் திருக்குறள் உலகுக்கு எடுத்துரைக்கிறது. அது மக்கட்பண்பில்லாதவரை மரம் எனப் பழிக்கிறது. இவையெல்லாம் தமிழ் மொழிக்கே உரிய விழுமிய சிந்தனைகள். கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு. தமிழ்ச் சான்றோர் மொழியை இயல் இசை நாடகம் எனப் பிரித்து வளமடையச் செய்தனர். மேலும் எளிய குடிமகனையும் மகளையும் காப்பிய தலைவர்களாக்கி காப்பியம் படைத்தனர். குடிமக்கள் காப்பியமான சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற அறநெறியை உலகாள்வோர்க்கு உணர்த்துகிறது. இந்நூல் கூறும் கலை நுட்பச் செய்திகள் சங்க காலத் தமிழர்களின் கலை இலக்கிய தனித்தன்மைகளை சான்றுகளாகத் திகழ்கின்றன. தொல்காப்பியர் கூறும் எழுத்துப் பிறப்பு மொழிகள் மொழி நூலாரையே வியப்பில் ஆழ்த்துகின்றன. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணிப் பின்பற்றத்தக்க வழிமுறைகளைத் தொல்காப்பியம் கூறுகின்றது என்பார் முனைவோர் எமினோ. எக்காலத்திற்கும் பொருந்தும் மொழியியல் கோட்பாடுகளை வகுத்த தமிழர் நம் மொழித்திறம் ஆராயத்தக்கது. ஒரு மொழிக்கு 33 ஒலிகள் இருந்தாலே போதும் என்பார். ஆனால் தமிழோ 500 ஒலிகளைக் கொண்டுள்ளது. இதுவே மனித உணர்வுகள் அனைத்தையும் எண்ணியவாறு வெளிப்படுத்தப் போதுமானது என்பார் தமிழ் நூலார். தமிழ் மொழி கால புதுமையைப் பெறத்தக்கவல்லது. கணினி பயன்பாட்டிற்கும் ஏற்றது. இவ்வாறு செம்மொழிக்கான 11 கோட்பாடுகளும் முற்றிலும் பொருந்துமாறு அமைந்த ஒரு மொழியே தமிழ் மொழி. இவ்வருஞ் சிறப்புமிக்க தமிழைச் செம்மொழி என அறிவித்த ஆண்டு முயற்சி 1901 தொடங்கி 2004 வரை தொடர்ந்தது. நடுவண் அரசு 2004 ஆண்டு அக்டோபரில் தமிழை செம்மொழியாக ஏற்பளித்தது.